சந்தோஷமா வராங்கல்ல. உங்க கவனம் எல்லாம் இங்கதான் இருக்கணும், அங்க பார்க்க கூடாது. என்ன ஃபாதரை தான் பார்த்துட்டு இருக்கணும். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். ஆண்டவருடைய பெயராலே நமக்கு உதவி உண்டு. அவரே விண்ணையும் மண்ணையும் படைத்தவர். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை, நம்முடைய பாதுகாவலர் புனித ஆரோக்கியநாதருடைய திருவிழாவை கொண்டாடுவதற்காக நாம் இங்கே கூடியிருக்கின்றோம். இந்த ஆண்டு திருவிழா சிறப்புமிக்கது. நமது ஆலயம் புதிதாக கட்டப்பட்டு 25ஆம் ஆண்டு நிறைவை கொண்டாடுகின்ற தருணம். எனவே நன்றியுணர்வோடும் நம்பிக்கையோடும் இறையாசிர் இன்னும் தொடர்ந்து நமக்கு கிடைக்க வேண்டுமென்றும் இந்த திருவிழாவிலே வேண்டிக் கொள்வோம். இந்த திருவிழாவை இறைவன் தாமே நம்மோடு இருந்து சிறப்பாக செயல்படுத்தி தர வேண்டும் என்பதற்காக இறையருளை வேண்டி தூய ஆவியானவருக்கு ஒரு பாடலை இப்பொழுது பாடுவோம். ஆவியான தேவனே அசைவாடுமே, அற்பொழியும் ஜீவனே ஆட்கொள்ளுமே. ஆவியான தேவனே அசைவாடுமே, அற்பொழியும் ஜீவனே ஆட்கொள்ளுமே. வாரும் ஆவியே தூய ஆவியே, வாரும் ஆவியே தூய ஆவியே, வாரும் ஆவியே தூய ஆவியே, வாரும் ஆவியே தூய ஆவியே. ஆவியான தேவனே அசைவாடுமே, அருள்பொழியும் ஜீவனே ஆட்கொள்ளுமே. தெய்வீக அக்கினியே இறங்கி வாருமே, உம் திருக்கரத்தின் வல்லமையை பொழிந்திடுமையா. தெய்வீக அக்கினியே இறங்கி வாருமே, உம் திருக்கரத்தின் வல்லமையை பொழிந்திடுமையா. திருக்கரத்தின் வல்லமையை பொழிந்திடுமையா, திருக்கரத்தின் வல்லமையை பொழிந்திடுமையா. ஆவியான தேவனே அசைவாடுமே, அருள்பொழியும் ஜீவனே ஆட்கொள்ளுமே. ஆன்மாவின் ஆன்மாவே அன்பினாவியே, என் சுவாசமாக என்னோடு தங்கிடுமையா. ஆன்மாவின் ஆன்மாவே அன்பினாவியே, என் சுவாசமாக என்னோடு தங்கிடுமையா. சுவாசமாக என்னோடு தங்கிடுமையா, சுவாசமாக என்னோடு தங்கிடுமையா. ஆவியான தேவனே அசைவாடுமே, அருள்பொழியும் ஜீவனே ஆட்கொள்ளுமே. ஆவியான தேவனே அசைவாடுமே, அருள்பொழியும் ஜீவனே ஆட்கொள்ளுமே. மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல அன்பு தந்தையை இறைவா, உம்மக்கள் தங்கள் பாதுகாவலர் புனித ஆரோக்கியநாதரின் திருவிழாவை கொண்டாட தயார் செய்திருக்கும் இக்கொடியை ஆசீர்வதித்து புனிதப்படுத்தியருளும். இக்கொடி உயர ஏற்றப்படுவது போல இவர்களுடைய உள்ளங்களும் விண்ணகம் நோக்கி
உயர்த்தப்படுவனவாக. இந்த நவநாட்களில் இக்கொடியை காண்போர் அனைவரும் திருமகன் இயேசுவையும் அடியாளும் எம் தாயுமாகிய புனித கன்னிமரியாளையும் நீர் எமக்கு பாதுகாவலராக தந்திருக்கின்ற புனித ஆரோக்கியநாதரையும் நினைவு கூர்ந்து அவர்கள் தம் முன்மாதிரியை பின்பற்றி உமக்கு உகந்தவர்கள் ஆவார்களாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். அனைவரும் ஒன்றாக சேர்ந்து ஆண்டவர் நமக்கு கற்றுத்தந்த விண்ணக ஜெபத்தை சொல்லுவோம். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனையில் உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். மடிதான் உலகம், அவள் தாழை பணிந்திடுவோ. தாயின் மடிதான் உலகம், அவள் தாழை பணிந்திடுவோ. அவள் சேயின் மடிதான் மோட்சம், நம் இயேசுவை தொழுதிடுவோ. தாயின் மடிதான் உலகம், அவள் தாழை பணிந்திடுவோ. பிள்ளை எஞ்சும் வாழ நல்லது எல்லாம் தருவார். பிள்ளை எஞ்சும் வாழ நல்லது எல்லாம் தருவார். அவள் உள்ளம் என்றும் மகிழ உண்மை வழியில் நாம் நடப்போ. தாயின் மடிதான் உலகம், அவள் தாளை பணிந்திடுவோம். அவள் சேயின் மடிதான் மோட்சம், நம் சேசுவை தொழுதிடுவோம். தாயின் மடிதான் உலகம், அவள் தாளை பணிந்திடுவோம். மரியாள் உள்ளம் ஆழம் காணா கடலா. அன்னை மரியாள் உள்ளம் ஆழம் காணா கடலா. அன்பு கருணை உருவாய் ஆண்டவன் தந்த அரும்பொருளா. தாயின் மடிதான் உலகம், அவள் தாளை பணிந்திடுவோம். அவள் சேயின் மடிதான் மோட்சம்,
நம் சேசுவை தொழுதிடுவோம். தாயின் மடிதான் உலகம், அவள் தாயை பணிந்திடுவோம். மாதாவே சரணம், உந்தன் பாதாரம் புவிக்காதாரம். கன்னி மாதாவே சரணம். மாபாவம் எமை மேவாமல், மாபாவம் எமை மேவாமல் காவாயே அருளீவாயே. கன்னி மாதாவே சரணம். மாசில்ல மனமும் இயேசுவின் உள்ளமும்
மாதாவே துணை நீரே உம்மை வாழ்த்தி போற்றவரம் தாரும். இதோ பிள்ளைகள் வந்தோம் அம்மா, ஏற்றன் பாகையமை பாரும். பாடோர் தம்மரசே தாயேயம் மஞ்சாட்டை தயவாய் கேடும். ஈனோரின் ஜமை நீர் தள்ளாமல் கால துமை தற்காரும். மாதாவே துணை நீரே உம்மை வாழ்த்தி போற்றவரம் தாரும். ஈரோ பிள்ளைகள் வந்தோம் அம்மா, ஏற்றன் பாகையமை பாரும். கேட்டிடுவோம் தாயேயாம் ஓர் சாவான பவன் தாடும். என்றேனும் செய்திடாமற் காத்து எம்மை சுத்தர்களாய் பேணும். மாதாவே துணை நீரே உம்மை வாழ்த்தி போற்றவரம் தாரும். இதோ பிள்ளைகள் வந்தோம் அம்மா, ஏற்றன் பாகையமை பாரும். ஆனோர் தம்மரசே தாயேயம் மஞ்சாட்டை தயவாய் கேளும். ஈனோரின் ஜமை நீர் தள்ளாமல் கால துமை தற்காரும். மாதாவே துணை நீரே உம்மை வாழ்த்தி போற்றவரம் தாரும். ஈரோ பிள்ளைகள் வந்தோம் அம்மா, ஏற்றன் பாகையமை பாரும். கேட்டிடுவோம் தாயேயாம் ஓர் சாவான பவன் தாடும். எங்கேனும் செய்திடாமற் காத்து எம்மை சுத்தர்களாய் பேணும். மாதாவே துணை நீரே உம்மை வாழ்த்தி போற்றவரம் தாரும். இதோ பிள்ளைகள் வந்தோம் அம்மா, ஏற்றன் பாகையமை பாரும்.
புண்ணிய வாழ்வை பெரிதும் போற்றி குழந்தை முதலே ஆசை பெற்றார். அன்னையின் வளர்ப்பும் வானக அருளும் புனிதராய் வாழ தகுதி பெற்றார். பிறவியிலே நெஞ்சத்திலே சிலுவையின் சின்னம் வாங்கிக் கொண்டார். பிறவியிலே நெஞ்சத்திலே சிலுவையின் சின்னம் வாங்கிக் கொண்டார். புதுமை பிறவியே வாழ்க வாழ்க ஆரோக்கியநாதரை வாழ்க வாழ்க. புதுமை பிறவியே வாழ்க வாழ்க ஆரோக்கியநாதரை வாழ்க வாழ்க. இருந்தவாறே இந்த பாடலை இணைந்து பாடும். எலும்புகளா உலரப்பட்ட எங்களையே உலர்ந்து போன எலும்புகளா உலரப்பட்ட எங்களையே உயிர் தரும் ஆவியை தந்து வீரச்சேனையாய் மாற்றிடுவே. உயிர் தரும் ஆவியை தந்து வீரச்சேனையாய் மாற்றிடுவே. உன்னத வல்லமையை இறைவா எனக்கு தாரும். எல்லாரும் சேர்ந்து படம். உன்னத வல்லமையை இறைவா எனக்கு தாரும். பரலோக வல்லமையை இந்நேரம் ஊற்றுமையா. பரலோக வல்லமையை இந்நேரம் ஊற்றுமையா. உன்னத வல்லமையை இறைவா எனக்கு தாரும். பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, நமது பாதுகாவலர் ஆரோக்கியநாதருடைய விழாவை மிக சிறப்போடு கொடியேற்றத்தோடு நாம் துவங்கி இருக்கின்றோம். இந்த கொடியானது உயர ஏற்றப்படுவது போல மக்கள் உள்ளங்களும் உயர எழுப்பப்பட வேண்டும், மக்களுடைய எண்ணங்களும் உயர வேண்டும் என்ற ஒரு சிந்தனையின் அடிப்படையில் நாம் மிக ஆர்வத்தோடு மிகுந்த பொறுமையோடு இந்த திருக்கொடியை ஏற்றியிருக்கின்றோம். கடவுள் நமது பாதுகாவலர் ஆரோக்கியநாதர் வழியாக நம்மை நிறைவாக வளமாக உளமாற ஆசிர்வதிப்பாராக. இறைவாக்கினர் எரேமியா நூல் 17ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். நான் சொல்ல சொல்ல எல்லோரும் என்னோடு இணைந்து சொல்வோம். ஆண்டவரே என்னை நலமாக்கும், நானும் நலமடைவேன். என்னை விடுவியும், நானும் விடுதலை அடைவேன். தூய ஆரோக்கியநாதருடைய அன்பு பிள்ளைகளே, இந்த கொடியேற்ற நாள் நம்முடைய வாழ்வில் எவற்றிலெல்லாம் நாம் கட்டப்பட்டு இருக்கின்றோமோ, எவற்றிலெல்லாம் நாம் அடிமைப்பட்டு கிடக்கின்றோமோ அவற்றிலிருந்தெல்லாம் நம்மை விடுவிக்கவும்,
நம்முடைய வாழ்க்கையில் நாம் கொண்டிருக்கின்ற பாதிப்புகள், உடல்நலக் குறைவுகள், மனக்காயங்கள், மனப்பிறழ்வுகள் அனைத்திலிருந்தும் நம்மை விடுவிக்கவும் ஒரு ஆற்றலாக, உந்து சக்தியாக இந்த முதல் நாள் கொடியேற்ற விழா நமக்கு அமைவதாக. கத்தோலிக்க திரு அவையை மற்ற மதங்களிலிருந்து 3 நிலைகளில் தனித்து நிற்பதாக பார்ப்பார்கள். பிற நம்பிக்கைகள், பிற சமயங்கள் இவற்றிலிருந்து கத்தோலிக்க திரு அவை 3 விதங்களில் வேறுபட்டு நிற்கும், தனித்து நிற்கும். ஒன்று, இந்த உலகத்தினுடைய படைப்பு. இன்னொன்று, இயேசுனுடைய பிறப்பு. மூன்றாவது, இயேசுனுடைய உயிர்ப்பு. இந்த 3மே மற்ற எல்லா சமயங்களிலிருந்தும் ஒருபடி மாறுபட்டு நிற்கும், இல்லை என்றால் மேலோங்கி நிற்கும் என்று தான் சொல்ல வேண்டும். இந்த உலகத்தில் உள்ள எல்லா உயிருமே தோன்ற வேண்டும் என்றால் ஏதாவது ஒரு பருப்பொருள் வேண்டும், ஒரு மூலப்பொருள் வேண்டும். ஒன்றுமில்லாமையிலிருந்து இந்த உலகம் எவ்வாறு சாத்தியமாகின்றது என்றால் அது கத்தோலிக்க திருச்சபையினுடைய சிறப்பு. தொடக்க நூல் 1ஆம் அதிகாரம் 1, 2, 3 வசனங்களில் வாசிக்கின்றோம். தொடக்கத்தில் மண்ணுலகு உருவற்று வெறுமையாக இருந்தது, ஆழத்தின் மீது கடவுளுடைய ஆவி அசைவாடி கொண்டிருந்தது, இருளிலிருந்து ஒளி இந்த உலகத்திலே தோன்றுகின்றது. எனவே ஒன்றுமில்லாமையிலிருந்து இந்த உலகம் உண்டாகுவது என்பது கத்தோலிக்க திருச்சபையினுடைய சிறப்பு. இரண்டாவது, இயேசுனுடைய பிறப்பு. இந்த உலகத்தில் உள்ள எல்லா குழந்தைகளும், இங்கு இருக்கின்ற எல்லாருமே ஒரு தாய், ஒரு தந்தை, இல்லை என்றால் இருவருடைய உயிரணுக்கள் இணைந்து அதனுடைய உற்பத்தியாக, அதனுடைய வெளிப்பாடாக நாம் தோன்றியிருப்போம். ஆனால் 4000 ஆண்டுகளுக்கு முற்பட்ட எசாயா இறைவாக்கினருடைய வாக்குத்தத்தம் 7ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே நாம் வாசிப்பது போல, இதோ கன்னி கருவுற்று ஒரு ஆண்மகவை பெற்றெடுப்பார், அவருக்கு இம்மானுவேல் என பெயரிடுவார். இம்மானுவேல் என்றால் கடவுள் நம்மோடு. அழகாக சொல்கின்றீர்கள். இம்மானுவேல் என்றால் கடவுள் நம்மோடு. இவ்வாறு 4000 ஆண்டுகளுக்கு முற்பட்ட ஒரு வாக்குத்தத்தம், கன்னி கருவுற்று ஒரு குழந்தையை பெற்றெடுப்பார். அது இயேசுவின் பிறப்பிலே அது நிகழுகின்றது. மூன்றாவது, இயேசுனுடைய உயிர்ப்பு. இந்த உலகத்தில் வாழ்ந்த எல்லாரும் இந்த உலகத்திலே வாழ்ந்து கழித்திருக்கின்றார்கள், ஆண்டு அனுபவித்திருக்கின்றார்கள். ஆனால் ஒரு காலம் வந்தது, அவர்கள் இறந்தார்கள், அவர்கள் மண்ணோடு மண்ணாக போனார்கள். ஆனால் இறைவன் இயேசு கிறிஸ்து இந்த மண் அவரை தன்னுள்ளே வைத்திருக்க இயலவில்லை. அவர் இந்த மண்ணையும் விஞ்சி விண்ணகத்திற்கு அவர் உயிர்த்தெழுந்தார். இயேசுனுடைய உயிர்ப்பு கத்தோலிக்க திருச்சபையினுடைய இன்னொரு சிறப்பு. இவ்வாறு இந்த உலகத்தினுடைய படைப்பு, இயேசுனுடைய பிறப்பு, இயேசுனுடைய உயிர்ப்பு, இந்த மூன்றுமே விஞ்சி நிற்கின்றது, மற்றவர்களிலிருந்து மேலோங்கி நிற்கின்றது என்றால் இந்த மூன்றும் நமக்கு அதில் தூயாவினுடைய செயல்பாட்டை இன்றைய நாளில் நாம் சிந்தித்து கொண்டிருக்கின்ற ஆண்டவரின் ஆற்றல் என் மீது இறங்கி இருக்கின்றது, ஆண்டவருடைய ஆவி என் மீது குடிகொண்டிருக்கின்றது என்ற அந்த ஆவியினுடைய வல்லமையாக அது இருக்கின்றது. தூய பவுல் கொலோசியருக்கு எழுதிய திருமுகம் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் அழகாக சொல்லுவார், நீங்கள் கிறிஸ்துவோடு உயிர் பெற்று எழுந்தவர்களெனில் மேலுலகு சார்ந்தவற்றை நாடுங்கள். இன்னைக்கு நாம் எல்லாம் கீழே இருந்து இந்த கொடியை ஏற்றி இருக்கின்றோம். என்ன, நாம் இந்த மண்ணுலகில் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் நாம் விண்ணக திருப்பயணிகள், விண்ணுலகை சார்ந்தவர்கள். நம்முடைய எண்ணமும் சிந்தனையும் நம்முடைய செயல்பாடும் உயர்வானதாக இருக்க வேண்டும், மேலோங்கி நிற்க வேண்டும் என்ற ஒரு சிந்தனையை இன்றைய நாள் நமக்கு தருகின்றது. பைபிளில் கடவுள் மனிதனை பார்த்து கேட்ட முதல் கேள்வி என்னது? ஃபாதர் சொல்லியிருக்காங்க, எங்கள் மக்கள் அழகாக பதில் சொல்லுவாங்க அப்படின்ட்டு. சொன்னீங்களா ஃபாதர்? கடவுள் மனிதனை பார்த்து கேட்ட முதல் கேள்வி என்னது? ஆதாம் நீ எங்கே இருக்கின்றாய் அப்படின்னு கேட்டாரா, இல்லை மனிதா நீ எங்கே இருக்கின்ற? சூப்பரா சொன்னீங்க, ஒரு கைதட்டு கொடுங்க. மனிதா நீ எங்கே இருக்கின்றாய்? கடவுள் இந்த உலகத்தை படைத்து மனிதனை கேட்கின்றார், மனிதா நீ எங்கே இருக்கின்றாய்? அழகா சொல்வார்கள், யாரும் இருக்கும் இடத்தில் இருந்து கொண்டால் எல்லாம் சௌக்கியமே. சரியா? ஆதாம் தான் இருக்க வேண்டிய இடத்தில் இல்லை, முதல் மனிதன் தான் இருக்க வேண்டிய இடத்தில் இல்லை. விவிலியத்தில் வாசிக்கின்றோம், தாவீது அரசர் இளவேநீர் காலத்தில் அரசர்கள் போருக்கு செல்வது வழக்கம். அவர் தாவீது அரசர் போருக்கு செல்லாமல் தன்னுடைய படை வீரர் யோவாவோடு தன்னுடைய படையை அனுப்பிவிட்டு அவர் எருசலேமிலே தங்கிவிட்டார். அதில் ஏதாவது பிரச்சனையா? அவர் ஒரு அரசர், தன்னுடைய அரண்மனையிலே அவர் தங்கிவிடுகின்றார். ஆனால் அவர் இருந்திருக்க வேண்டிய இடம் எது? போர்க்களம். அவர் அங்கு
இல்லை. யாரும் இருக்கும் இடத்தில் இருந்து கொண்டால் எல்லாம் சௌக்கியமே. அவர் இல்லை, தான் இருக்க வேண்டிய இடத்தில் இருக்கவில்லை. என்ன செய்கின்றார்? நேரம் போகல, தன்னுடைய அரண்மனை உலவி கொண்டிருக்கின்றார். ஒரு பெண்ணை பார்க்கின்றார். அதுக்கடுத்தவர் 9ஆம் கட்டளைக்கு விரோதமாக பாவம் செய்கின்றார். 9ஆம் கட்டளை என்னது? பிறர் தாரத்தை விரும்பாதிருப்பாயாக, 9ஆவது கட்டளை. அடுத்து 6ஆம் கட்டளைக்கு விரோதமாக பாவம் செய்கின்றார். என்னது? விபச்சாரம் செய்யாதே. அடுத்து 5ஆம் கட்டளைக்கு விரோதமாக பாவம் செய்கின்றார். என்னது? கொலை செய்யாது. பாருங்கள், ஒரு சின்ன அவர் எங்க இருக்க வேண்டுமோ அங்கு இருக்கவில்லை. வரிசையாக 9ஆம் கட்டளைக்கு விரோதமாக, 6ஆம் கட்டளைக்கு விரோதமாக, 5ஆம் கட்டளைக்கு விரோதமாக அவர் பாவம் செய்கின்றார். பாவம் ஒரு குற்றம்தான், சின்ன ஒரு சோர்வு தான். காலையில் வழக்கமாக கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் ஞாயிற்றுக்கிழமையில் கோயிலுக்கு செல்வது வழக்கம். எனக்கு தூக்க மயக்கமாக இருந்ததால் போர்வையை இழுத்து போர்த்தி கொண்டு தூங்கிவிட்டேன். அதே மாதிரி தான், சரியா? அதுக்கடுத்து என்னென்ன நடக்கும்? இது தாவீது அரசர் தன்னுடைய வாழ்க்கையின் மூலம் நமக்கு கற்றுத்தருகின்றார். புதுநன்மை தயாரிப்பு நடந்து கொண்டிருந்தது. ஒரு மறைக்கல்வி ஆசிரியர் புதுநன்மைக்கு எல்லாருக்கும் வகுப்பு எடுத்து கொண்டிருந்தார்கள். 1ஆம் கட்டளை, 2ஆம் கட்டளை, 3ஆம் கட்டளை, 4ஆம் கட்டளை. 4ஆம் கட்டளை என்னது? உன் தாய் தந்தையை மதித்து நட. தூய பவுல் எபேசியர் எழுதிய திருமுகம் 6ஆம் அதிகாரம் 2-3 வசனங்களை அழகா சொல்வார். மற்ற 3 கட்டளைகளை விட இந்த கட்டளை ரொம்ப உயர்ந்தது. ஏன் அப்படின்னா இதற்கு வாக்குறுதி கொடுக்கப்படுகின்றது. 4ஆவது கட்டளைக்கு என்ன அப்படின்னா, நீ தாயையும் தந்தையும் மதித்து நடந்தால் நீ நலம் பெறுவாய், நீடூழி வாழ்வாய். வாக்குறுதி உள்ளடக்கிய கட்டளை. இப்போ 5ஆவது கட்டளை கொலை செய்யாதிருப்பாயாக, 6ஆவது கட்டளை விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக. இந்த பச்சை பிள்ளைகளுக்கு என்ன தெரியும் அப்படின்ட்டு அந்த ஆசிரியர் அதை சொல்லவில்லை. 1ஆம் கட்டளை, 2ஆம் கட்டளை, 3ஆம் கட்டளை, 4, 5, நேரே அப்புறம் 7க்கு போயிட்டாங்க. வீட்டுக்கு வந்தால் அவங்க அம்மா கேட்டாங்க, ஐயா நல்லா படிச்சியா? ஆமாம்மா படித்தேன். ஏம்மா ஒரே ஒரு சந்தேகம், அந்த டீச்சர் மறைக்கல் எடுக்கிற டீச்சர் 5ஆம் கட்டளை வரை நடத்தினாங்க, 6ஆம் கட்டளை நடத்தலை. அந்த அம்மா 6ஆம் கட்டளை என்னது? விபச்சாரம் செய்யாது. இது அந்த பிள்ளைக்கு என்ன சொல்ல? அதனால் ஸ்கிப் பண்ணியிருப்பாங்க அப்படின்ட்டு விட்டுட்டாங்க. ஆனால் அந்த தருணத்தை நல்லா பயன்படுத்திக்கிடணும்னு விரும்பினாங்க. அப்போ அந்த 6ஆம் கட்டளைக்கு என்னம்மா விளக்கம்? அப்போ அந்த அம்மா சொன்னாங்க, ஐயா உன்ட்ட ஒரு கெட்ட பழக்கம் இருக்கலாம். என்னது? இவனுக்கு ஒரு கெட்ட பழக்கம் இருந்து ஏதாவது கூட்டத்தை பார்த்தா இப்படி குட்டிக்காரன் அடிப்பான். அப்போ அந்த அம்மா சொன்னாங்க, 6ஆம் கட்டளைக்கு விளக்கம் இதுதான், நீ குட்டிக்காரன் அடிக்கிறாள்ல அதுதான் அப்படின்ட்டு. ஐயோ இவ்வளோ பெரிய பாவம் செஞ்சுருக்கனா அப்படின்ட்டு ரொம்ப மன வருத்தத்தோட பாவ சங்கீர்த்தனத்துக்கு போனான். போய் பாவி நான் சுவாமியாக இருக்கிறேன், சுவாமி நான் பாவியாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் தொடங்கினான். 6ஆம் கட்டளைக்கு விரோதமாக பாவம் செய்தேன் அப்படின்ட்டு. ஃபாதருக்கு தூக்கி வாரி போட்டு, தம்பி உண்மையில தான் சொல்கிறியா? இல்லை ஃபாதர் உண்மையில தான் சொன்னேன், எங்கள் டீச்சர் எங்களுக்கு சொல்லித்தரல, ஆனால் எங்கள் அம்மாட்ட போய் கேட்டேன், எங்கள் அம்மா சொன்ன அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சு 6ஆம் கட்டளைக்கு விரோதமாக பாவம் செய்தேன். ஃபாதருக்கு நம்பவே முடியல. தம்பி உண்மையாக தான் சொல்கிறியா? ஆமாம் ஃபாதர், இல்லை நான் கூட இப்போ செஞ்சு காட்டுறேன் அப்படின்ட்டு கடன்ட்டு இப்படி குட்டிக்காரன் அடிக்க ஆரம்பிச்சேன். அப்போ சுற்றி நிற்கிறவங்க வரிசையாக பாவசிங்கத்தனம் பண்ண நின்றுருப்பாங்கல்ல, அவங்கெல்லாம் இந்த சின்ன பையன் என்ன பாவம் செஞ்சுருப்பான், இவனுக்கு குட்டிக்காரன் அடிக்கிற பனிஷ்மெண்ட், நம்ம செஞ்ச பாவத்தெல்லாம் சொன்னால் நம்மளை வேறு ஏதாவது பனிஷ்மெண்ட் கொடுத்துருவாங்கன்ட்டு ஓடிச்சாங்க. அன்பார்ந்தவர்களே, இந்த ஒவ்வொரு நம்முடைய வாழ்க்கையில் நாம் எந்த இடத்தில் இருக்க வேண்டுமோ அங்கு தூயாவினுடைய செயல்பாடு வெளிப்படுகின்றது. நாம் இருக்க வேண்டிய இடத்தில் தூயாவினுடைய செயல்பாடு வெளிப்படுகின்றது. இதை உணராத போது நம்முடைய வாழ்க்கையிலே பிரச்சனைகளும் சிக்கல்களும் இருக்கின்றது. கடவுள் மனிதனை பார்த்து கேட்ட முதல் கேள்வி, மனிதா நீ எங்கே இருக்கின்றாய்? தொடக்க நூல் 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். இன்று நம்முடைய பாதுகாவலர் தூய ஆரோக்கியநாதருடைய விழாவை மிக உற்சாகத்தோடு ஆடம்பரத்தோடு தொடங்கி இருக்கின்றோம். இன்னைக்கு கடவுள் இங்கே வந்திருக்கின்ற எல்லாரையும் பார்த்து கேட்கின்ற முதல் கேள்வி, மனிதா நீ எங்கே இருக்கின்றாய்? இப்போ எல்லாரும் எங்கே இருக்கிறீங்க? பிரசங்கத்தில் தான் இருக்கீங்களா? இல்லை முடிஞ்சு சாப்பாடு உண்டா கிடையாதா? இல்லை வீட்டுக்கு எப்படி போக? எங்கே இருக்கின்றோம்? அதே ஆண்டவர் அடுத்த அதிகாரம் 4ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில், 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் மனிதா நீ எங்கே இருக்கின்றா என்று கேட்கின்ற கடவுள் 4ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் யாராவது வாசிங்களாம். காயினிடம் உன் சகோதரன் ஆபேல் எங்கே? பாருங்கள் போதுங்க. உன் சகோதரன் ஆபேல் எங்கே? மனிதா நீ எங்கே இருக்கின்ற? நீ இருக்கிற இடத்துல இருக்கிறியா? இருக்க வேண்டிய இடத்துல இருக்கின்றியா என்று கேட்டுவிட்டு அதே கடவுள்
உன் சகோதரன் எங்கே? இன்னைக்கு நம்முடைய பாதுகாவலருடைய விழாவை கொண்டாட வந்திருக்கிற எல்லாரும் கொஞ்சம் பக்கத்தில் திரும்பி பாருங்க, கொஞ்சம் திரும்பி பாருங்க. நல்லா இருக்கீங்களா கேளுங்க. சரியா? பக்கத்தில் இருக்கிறவர்களை மகிழ்ச்சியோடு பார்க்க அழைக்கப்படுகின்றோம். இல்லை என் பக்கத்து வீட்டுக்காரன் எக்கேடு கட்டு போனா எனக்கு என்ன என்பது அல்ல, மாறாக நான் நல்லா இருக்கணும். ஏன்னா என்ன கடவுள் தேடிக்கொண்டிருக்கின்றார். அதே நேரத்தில் நான் என்னோடு உடன் இருக்கின்ற அண்டை அயலாரை நான் தேட அழைக்கப்படுகின்றோம். அதான் ஒவ்வொரு திருப்பலியிலும் ஒரு திருப்பலி எதற்காக ஒப்பு கொடுக்கின்றோம்? ஒவ்வொரு திருப்பலியும் நாமளே அதை சொல்லுகின்றோம். சகோதர சகோதரிகளை நாம் அனைவரும் ஒப்பு கொடுக்கும் இத்திருப்பலி எல்லாமல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும். ஒரு பூசை எதற்காக ஒப்பு கொடுக்கின்றோம்? ஃபாதர் நான் ஞாயிற்றுக்கிழமை தவறே மாட்டேன் ஃபாதர். சிலர் தினமும் தவற மாட்டாங்க. எல்லாரும் எதற்காக அப்படின்னா முதல்ல ஆண்டவர் தமது திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நாம் செய்கின்ற ஒவ்வொரு ஜெபமும் விண்ணப்பமும் ஆண்டவருடைய திருப்பெயரின் புகழ்ச்சிக்கும் மாட்சி. ரெண்டாவது நமது நன்மைக்காகவும். நான் நல்லா இருக்கணும், என் குடும்பம் நல்லா இருக்கணும், என் பிள்ளைகள் நன்றாக இருக்க வேண்டும், எங்கள் அன்பிலும் அமைதியிலும் நல்லா இருக்கணும், அதற்காகவும். அடுத்து நான் நல்லா இருந்தால் மட்டும் போதாது, என் பக்கத்து வீட்டுக்காரனும் பரிசுத்த திருச்சபை அனைத்து நலனுக்காகவும் உமது கைகள் என்று இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. எதற்கு அடுத்தவன் நல்லா இருக்கணும் அப்படின்னா, எனக்கு நல்லா கார் ஓட்ட தெரியும் அப்படின்ட்டு நம்புகின்றேன், எனக்கு லைசன்ஸ் இருக்குது, எல்லோரும் நிறைய பேர் சொல்லுங்க தம்பி சூப்பராக ஓட்டுறா அப்படின்ட்டு. நான் நல்லா எப்படி ஓட்டணும்னு அந்த வழியாக போயிட்டுருக்கேன். எனக்கு எதிர்த்தாப்பில் வர்ற ஆள் நேரே டாஸ்மாக் கடையில் முங்கிட்டு வார். சரியா? அவர் இப்படி வரார், 6 ஆக்கில் வந்துகிட்டே இருக்கிறார். இப்போ அவர் என் மேலே வந்து மோதனா எனக்கு பாதிப்பு உண்டா இல்லையா? உண்டு. அப்போ நான் எதற்காக மற்றவருக்காக ஜெபிக்க வேண்டும்? ஏன் மற்றவரை தேட வேண்டும்? எனது நன்மைக்காக. இல்லை என்றால் மற்றவர் இந்த உலகத்தினுடைய அனைவருடைய நலனுக்காக நான் மற்றவருக்காக ஜெபிக்க வேண்டும், மற்றவரை தேட வேண்டும். எனவே மனிதா நீ எங்கே இருக்கின்றா என்று தொடங்கிய கடவுள் கொஞ்சம் திரும்பி பக்கத்தில் இருக்கின்றவர்களை பார்ப்பதற்கு நம்மை அழைக்கின்றார். அங்கு தூயாவினுடைய செயல்பாடு துவங்குகின்றது. நாம் திருமுழுக்கின் போது பெற்றது, நாம் உறுதி பூசலின் போது பெற்றது, நாங்கள் குருத்துவத்தின் போது பெற்றது, எல்லா ஆண்டவருடைய ஆற்றலும் ஆவியினுடைய உடனிருப்பும் இந்த பிறரன்பு செயல்களால் அது வெளிப்பட வேண்டும். இன்று நம்முடைய பங்கு தந்தை நமக்கு கொடுத்திருக்கின்ற தலைப்பு, இன்றைய முதல் வாசகத்தினுடைய முதல் வரி, ஆண்டவரின் ஆற்றல் என் மீது இறங்கியது. இயேசு தன்னுடைய பணிவாழ்வை தொடங்குகின்ற போது அவர் சொல்லுகின்றார், ஆண்டவருடைய ஆவி என் மேல் உள்ளது. லூக்கா நற்செய்தி 4ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். அதற்கு பின்னால் எதற்காக ஆண்டவருடைய ஆற்றல் ஆவி அவர் மீது இறங்கி இருக்கின்றது என்றால், மற்றவர்களுக்கு பணி செய்வதற்காக, மற்றவர்களை கொஞ்சம் திரும்பி பார்க்க. இல்லை, நல்லா யோசித்து பாருங்க. நம்ம பூசையில் நம்ம சண்டைக்காரர் பக்கத்தில் நிற்கிறாங்க, அந்த இடத்துல போய் நிற்போமா? நிச்சயமா இல்லை. ஏன்னா சமாதானம் சொல்ல வேண்டியிருக்கும். ஒருவேளை அங்கே நின்னா கொஞ்சம் சங்கோஜமாக இருக்கும் இல்லையா, ஒரு மாதிரி இருக்கும். அதனால் நல்லா ஃப்ரெண்ட்ஸாக பார்த்து நின்றுக்கிறது, இல்லைன்னா ஒன்று முன்ன பின்ன தெரியாத ஆளுக்கு கூட நின்றுக்கிறது. ஆனால் பக்கத்து வீட்டுக்காரியா நோ, சரியா கவனமாக இருப்பது. ஆனால் இயேசு தன்னுடைய பணிவாழ்வை தொடங்குகின்ற போது ஆண்டவருடைய ஆவி என்மேல் உள்ளது. எதற்காக? எளியோருக்கு நற்செய்தி அறிவிக்கவும், சிறைப்பட்டோர் விடுதலை பெறுவர் என அறிவிக்கவும், ஆண்டவர் அருள் தரும் ஆண்டின முழக்கமிட்டு அறிவிக்கவும் அவர் என்னை அனுப்பியிருக்கின்றார். இவ்வாறு நாம் கொண்டாடுகின்ற, நாம் பெற்றிருக்கின்ற எல்லா ஆவியினுடைய வரங்கள், செயல்பாடுகள் அனைத்துமே பிறரை மையப்படுத்தியதாக இருக்க வேண்டும். அடுத்து இன்றைய தலைப்பினுடைய தொடர்ச்சியாக நாம் வாசிக்கின்றோம், உலர்ந்த எலும்புகள். அதற்கு அவர் இறைவாக்கு உரைக்கின்றார். செத்த பிறகு எலும்பு எதுக்காவது பயன்படுமா? பயன்படாதான். லேபில் வைக்கலாம், சரியா? லேபில் அழகாக தொங்க விட்டுருப்பாங்க, கெமிஸ்ட்ரி லேபில், சுவாலஜி லேபில் தொங்க விட்டுருப்பாங்க, சரியா? அதை பார்க்கலாம், அதிலிருந்து படித்து கொள்ளலாம். நேற்று ஒன்று படித்தேன். என்ன அப்படின்னா, சர்க்கரை நம்ம சாப்பிட்றோம்ல, சீனி, அந்த வெள்ளை விஷம், அதுக்கு வெள்ளை கலர் கொண்டு வர்றதுக்கு என்னது, எலும்பை அரைச்சி அதை போட்டால் தான் வெள்ளை கலர் வருமா, சரியா?
அப்போ என்ன இது எலும்பு கூட ஆயிற்று, இதனால ஒரு பயன் கிடையாது அப்படின்னு நினைச்சுறாங்க. அந்த எலும்புக்கும் பயன்பாடு இருக்கின்றது. இந்த எலும்பிற்கு இறைவாக்கினர் எசேக்கியேல் இறைவாக்கு உரைக்கின்றார். அவர் எதன் மூலமாக இறைவாக்கு உரைக்கின்றார்? ஆண்டவருடைய ஆற்றல் அவர் மீது நிறைவாக பொழியப்பட்டு இருக்கின்றது. அதனுடைய விளைவாக அவர் இறைவாக்கு உரைக்கின்றார். இறைவாக்கு என்பது என்னது? வாழ்வு தரும் செய்தி. இன்னைக்கு நாம் மற்றவர்களுக்கு வாழ்வு தரும் செய்தியாக நம்முடைய வாய்ச்சொல் இருக்கின்றதா? கெட்ட வார்த்தையா கேட்ட வார்த்தையா நாம் போடுறது? சரியா? நாம் மற்றவர்களுக்கு கொடுக்கின்ற வார்த்தை, நாம் வழங்குகின்ற செய்தி வாழ்வு கொடுக்கின்ற ஒன்றாக இருக்கின்றதா? ஆண்டவருடைய ஆவி எங்கெல்லாம் இருக்கின்றது அங்கு புது படைப்பு, புது ஆற்றல், புது உயிர் பிறக்கின்றது. உலர்ந்த எலும்புகள் இறைவாக்கு உரைக்கப்பெற்று அது உயிர் பெற்றெழுகின்றது. இன்னைக்கு நம்முடைய வார்த்தைகள் அவ்வாறு இருக்கின்றதா? நம்முடைய வாழ்வு மற்றவர்களுக்கு வாழ்வு கொடுப்பதாக இருக்கின்றதா? இணைச்சட்டம் 30ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் அழகா வாசிக்கின்றோம். இதோ பார், நன்மையையும் தீமையையும் வாழ்வையும் சாவையும் உனக்கு முன்னால் வைத்திருக்கின்றேன். நீயும் உன்னுடைய சந்ததியும் வாழும் பொருட்டு எதை தேர்ந்து கொள்ள வேண்டும்? எதை தேர்ந்து கொள்ள வேண்டும்? வாழ்வை தேர்ந்து கொள். இணைச்சட்டம் அழகாக சொல்லுகின்றது. இதோ பார், நன்மையும் தீமையும் வாழ்வையும் சாவையும் உனக்கு முன்னால் வைத்திருக்கின்றேன். நீயும் உன்னுடைய சந்ததியும் வாழும் பொருட்டு நீ வாழ்வை தேர்ந்து கொள். நம்முடைய பாதாளருடைய முதல் நாள் நமக்கு கொடுக்கின்ற செய்தி, தூய ஆவியினுடைய அருளை பெற்றவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் மற்றவர்களுக்கு வாழ்வை கொடுப்பவர்களாக இருக்கின்றார்கள். அதான் இனிய உளவாக எல்லா பஸ்லையும் எழுதி போட்டிருக்கு. இனிய உளவாக இன்னாத குரல். நல்ல பழம் இருக்கு, மாம்பழம் இருக்கு. நேற்று சங்கனாபுரத்தில் எங்கள் முக்கனி கொடுத்து வரவேற்றார்கள் எங்களுடைய முன்னாள் பங்கு தந்தை அப்படின்ட்டு. மா பலா வாழை நல்ல பழம் இருக்கு, ஆனால் காய போய் எவனாவது சாப்பிடுவானா? கரெக்டாக பஸ்ஸில் ஏன் எழுதி போட்டிருக்கு அப்படின்னா, பஸ்ஸில் தான் இடம் பிடிக்க சண்டை போட்டு யார் முன்ன பின்னே தெரியாது, நல்லா அவளை இவ்வளன்ட்டு சண்டை போட்டு வர்றது அதில் போட்டிருக்கு. அதனால் அங்கே உள்ளே ஏறினோடனே திருவள்ளுவரை பார்த்தோன்னே நமக்கு ஞாபகம் வரணும். இனி உளவாக இன்னாத குரல் கனியிருப்ப காய் கவர்ந்தட்டு. நல்ல சொற்கள் இருக்கும்போது எதுக்கு முட்டாப்பையில் அதெல்லாம் பேசுகிறீங்க? பேசாதங்க, நல்ல வார்த்தைகளை பேசுங்கள். அப்போ யார் யார் தூயாவினுடைய ஆற்றலை வல்லமையை பெற்றிருக்கின்றார்களோ அவர்கள் மற்றவர்களுக்கு வாழ்வை கொடுப்பவர்களாக இருக்கின்றார்கள். அவர்களுடைய வாய்ச்சல் கூட மற்றவர்களுக்கு வாழ்வை கொடுப்பதாக இருக்கின்றது. விவிலியத்திலிருந்து ஒரே ஒரு உதாரணம் அதை சொல்லி நிறைவு செய்கின்றேன். நீதித்தலைவர்கள் புத்தகம் 13ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். யாரா வாசிங்களாம்? நீதித்தலைவர்கள் புத்தகம் 13ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். சிம்சோன் இருக்கும்போது ஆண்டவரின் ஆவி சிம்சோனை தூண்டத் தொடங்கியது. பாருங்கள், எசேக்கியேல் இறைவாக்கினர் ஆண்டவருடைய ஆவியின் வல்லமையால் சென்று இறைவாக்கு உரைக்கின்றார். உலர்ந்த எலும்புகள் உயிர் பெற்று எழுகின்றது. சிம்சோன் ஆண்டவருடைய ஆவியால் தூண்ட பெற்றான். இது முதலாவது. அடுத்து 14:19 ஆண்டவரின் ஆவி ஆற்றலுடன் அவன் மீது செயல்பட தொடங்கியது. போதும். அடுத்து 15ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். அதிலும் ஆண்டவருடைய ஆவி அவன் மீது ஆற்றலுடன் செயல்பட தொடங்கியது. எப்பொழுது ஆண்டவருடைய ஆவி ஆற்றலோடு சிம்சோன் மீது செயல்பட தொடங்கியதோ அவன் தொட்டதெல்லாம் வெற்றி. அவன் செய்த அனைத்து காரியங்களையும் கடவுள் துலங்கச் செய்தார். அவன் வழியாக கடவுள் இஸ்ரேல் மக்களுக்கு வெற்றி மேல் வெற்றி அளித்தார். ஆனா எப்பொழுது கடவுள் தான் கொடுத்த அந்த ஆவிக்கு இந்த சிம்சோன் உண்மையாக இல்லையோ, ஒரு பெண்மணியால், அந்த பெண்மணி பேர் என்னது தெரியலாம் என்ற ஒரு பெண்மணியிடம் மயங்கி கடவுள் கொடுத்த அந்த ஆவியை அவன் இழந்து கொண்டே இருக்கின்றான். இன்னைக்கு ஞானஸ்நானத்தை அன்னைக்கு மெழுகுதிரி பிடிச்சுக்கிட்டு நாங்கள் எங்களுடைய பிள்ளையை விசுவாசத்தில், குறிப்பாக கத்தோலிக்க விசுவாசத்தில் வளர்ப்போம் அப்படின்ட்டு சொன்ன நாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு அந்த விசுவாசத்தை மங்க செஞ்சிருக்கோமா இல்லை வளர்த்தெடுத்திருக்கின்றோமா? எத்தனை பேருக்கு இங்கே இருக்கின்ற எல்லாருக்கும் உங்களுடைய ஞானஸ்நான தேதி தெரியும்? ஞானஸ்நான தேதி எப்படி முழிக்கிறாங்க? சரி, அன்னைக்கு உங்கள் ஃபாதரை போய் பாருங்கள். ஃபாதர் கொஞ்சம் வேலை கொடுங்க, சரியா? அப்போ உங்களுக்கு ஞானஸ்நான தேதி தெரியலை அப்படின்னா உங்கள் பிரச்சனை கிடையாது. யார் பிரச்சனை தெரியுமா? உங்கள் ஞான பெற்றோர். அவங்க தான் இன்றைக்கி மெழுகுதிரி பிடிச்சிட்டு இந்த பிள்ளைய நான் கத்தோலிக்க விசுவாசத்தில் வளர்ப்பேன். முதல்ல உங்கள் ஞான பெற்றோரை போய் பாருங்கள்.
சரியா? நான் சின்ன கோயிலில் உதவி பங்கு தந்தையாக இருந்தபோது கேட்டேன். அந்த ஞானஸ்நான தயாரிப்புக்கு வந்திருந்தார்கள். அந்த பெற்றோர்கிட்ட கேட்டேன், எதுக்குமா அந்த ஞான பெற்றோரை தேர்ந்தெடுத்தீங்க? அவங்க ரொம்ப நல்லவங்க, நேர்மையானவங்க. அழகாக சொன்னாங்க, ஃபாதர், அந்த அன்னை கடலுக்கு போகிறாங்க, கப்பலுக்கு போகிறாங்க, இந்த அக்கா டீச்சர், கண்டிப்பாக என் பிள்ளைக்கு செயின் போடுவாங்க, அதுதான் அப்படின்ட்டு. அப்போ நாம் திருமுழுக்கின் போது பெற்ற அந்த ஆவியின் ஆற்றலை, அந்த அருளை உண்மையிலே நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் வழங்கி இருக்கின்றோமா அப்படின்னா இன்னைக்கு திருச்சபை அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக மேலே வளர்ந்து கொண்டு இருக்க வேண்டும். பல நேரங்களில் நாம் அதை மழுங்கடித்து விடுகின்றோம். சிம்சோனை போல ஏதோ ஒரு சின்ன ஒரு தடை, ஏதோ ஒரு சின்ன ஒரு குறுக்கு ஏதோ ஒன்று வருகின்றது, அதில் நாம் மயங்கி வீழ்ந்து விடுகின்றோம். சிம்சோன் நமக்கு ஒரு உதாரணமாக இருக்கின்றார். எந்த ஆண்டவருடைய ஆற்றலால் அவர் வல்லமையோடு செயல்பட்டாரோ அந்த ஆண்டவருடைய ஆவியின் ஆற்றல் அவரிடமிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக விலகி போனது, அவர் வீழ்ந்து போனார். நாம் ஆண்டவருடைய ஆவியை பெற்ற பிள்ளைகள், ஆண்டவருடைய ஆவி நம் மீது வல்லமையாக செயல்பட்டு கொண்டிருக்கின்றது. அப்படிப்பட்ட பிள்ளைகள் நம்முடைய வாழ்க்கையில் அதற்கு உண்மையுள்ளவர்களாக இருக்க வேண்டும், மற்றவர்களுக்கு வாழ்வை கொடுப்பவர்களாக இருக்க வேண்டும். அது நம்முடைய வார்த்தையிலும் சரி, நம்முடைய வாழ்விலும் சரி. அதற்கான அருளை இன்றைய நாளில் இந்த நற்கருணை வழிபாட்டில் கேட்டு மன்றாடுவோம். இறைவன் நமது பாதுகாவலர் வழியாக நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். பாதுகாவலும் துணையுமாயிருக்கிற புனித ஆரோக்கியநாதரே, எங்களுக்காக இயேசுவை மன்றாடும். எங்களுக்கு பாதுகாவலும் துணையுமாயிருக்கிற புனித ஆரோக்கியநாதரே, எங்களுக்காக இயேசுவை மன்றாடும். எங்களுக்கு பாதுகாவலும் துணையுமாயிருக்கிற புனித ஆரோக்கியநாதரே, எங்களுக்கு நல்ல மழை வளம் தந்து நாடு செழித்தோங்கும்படியாக இயேசுவை மன்றாடும். எங்களுக்கு பாதுகாவலும் துணையுமாயிருக்கிற புனித ஆரோக்கியநாதரே, எங்களுக்கு நல்ல மழை வளம் தந்து நாடு செழித்தோங்கும்படியாக இயேசுவை மன்றாடும். எங்களுக்கு பாதுகாவலும் துணையுமாயிருக்கிற புனித ஆரோக்கியநாதரே, எங்கள் ஊரில் உண்மை சமாதானம் நிலவும்படியாக இயேசுவை மன்றாடும். எங்களுக்கு பாதுகாவலும் துணையுமாயிருக்கிற புனித ஆரோக்கியநாதரே, எங்கள் ஊரில் உண்மை சமாதானம் நிலவும்படியாக இயேசுவை மன்றாடும். தந்தையே, உம்மை ஆராதிக்கிறோம்.
அன்பு செய்கின்றோம் உம்மை அன்பு செய்கின்றோம். உறவு ஒன்று உலகில் தேடி அலைந்து நான் திரிந்தேன். உறவே நீ என்றாய் அன்பு தெய்வமே. உறவு ஒன்று உலகில் தேடி அலைந்து நான் திரிந்தேன். உறவே நீ என்றாய் அன்பு தெய்வமே. உறவே வா உயிரே வா எழுந்து வா மகிழ்ந்து வா. உறவே வா உயிரே வா எழுந்து வா மகிழ்ந்து வா. உள்ளமெனும் கோவிலில் உறவெனும் தீபமே. வாழ்வேனும் சோலையில் வந்திடும் சொந்தமே. அன்பனே நண்பனே உன்னை அழைத்தேன் வா. ஆன்ம உணவே அருளின் வடிவே அடியேன் இல்லம் வா. உறவின் தெய்வமே என்னில் உறைந்திடவா. அன்பின் சங்கமமே என்னில் தங்கிடவா. உறவு ஒன்று உலகில் தேடி அலைந்து நான் திரிந்தேன். உறவே நீ என்றாய் அன்பு தெய்வமே. உறவு ஒன்று உலகில் தேடி அலைந்து நான் திரிந்தேன். உறவு நீ என்றாய் அன்பு தெய்வமே. துன்பமெனும் வேளையில் அன்புடன் நினைக்கவே. துணையன வாழ்வினில் என்னுடன் தொடரவே. இறைவனே இயேசுவே இதயம் எழுந்து வா. நாதனே நேசனே பாசமாடி வா. உறவின் தெய்வமே என்னில் உறைந்திடவா. அன்பின் சங்கமமே என்னில் தங்கிடவா. உறவு ஒன்று உலகில் தேடி அலைந்து நான் திரிந்தேன். உறவே நீ என்றாய் அன்பு தெய்வமே. உறவு ஒன்று உலகில் தேடி அலைந்து நான் திரிந்தேன். உறவே நீ என்றாய் அன்பு தெய்வமே. உறவே வா உயிரே வா எழுந்து வா மகிழ்ந்து வா. உறவே வா உயிரே வா எழுந்து வா மகிழ்ந்து வா. உறவே
அருமையான மகளே, இந்த அந்தி மாலை பொழுதில் ஆண்டவனோடு இருப்பது என்பது எவ்வளவு ஆனந்தம், எவ்வளவு மகிழ்ச்சி, எவ்வளவு அமைதி, எவ்வளவு நிறைவு, சொல்ல முடியாத வார்த்தைகளால் இறைவனோடு இருக்கின்ற அந்த இன்பத்தை அனுபவிக்கின்ற ஒரு நாளாக ஆரோக்கியநாதரின் திருநாளின் முதல் நாளிலே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற ஒரு வாய்ப்பு, ஒரு வாழ்க்கை. ஆண்டவரோடு இருப்பது என்பது ஆனந்தம் என்கின்ற அடித்தளமான ஒரு உண்மைத்துவத்தை இன்று இறை நமக்கு உணர்த்தியிருக்கிறார். எங்கெல்லாம் சென்றேன், யாரோடெல்லாம் சென்றேன், எந்த இடத்திற்கெல்லாம் சென்றேன், இவற்றின் பின்னாலெல்லாம் போனேன், அனைத்தும் என்னை அழித்தது, அனைத்தும் என்னை உடைத்தது, அனைத்தும் என்னை உருக்குலைய வைத்தது, அனைத்தும் என்னுள் இருக்கின்ற அமைதியை கெடுத்தது, ஒழித்தது. ஆனால் உம்மோடு வருகின்ற பொழுது ஆனந்தம் அடைந்தேன் என்கின்ற ஒரு ஆனந்தமான ஒரு செய்தியை, அற்புதமான ஒரு செய்தியை இதோ முதல் நாளாகிய இன்று நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதே. இந்த ஆண்டவரோடு இருப்பது என்பது ஆனந்தம் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஏனெனில் இவர் நிறைவை நமக்கு கொடுக்கிறார், நிம்மதி நமக்கு கொடுக்கிறார், ஆறுதலை நமக்கு கொடுக்கிறார், ஆசீரை நமக்கு கொடுக்கிறார், அனைத்தையுமே நமக்கு கொடுக்கிறார். கொடுக்கின்ற கடவுள் இவர், எடுக்கின்ற ஒரு கடவுள் அல்ல. ஆண்டவரே, நீர் கொடுக்கின்றவராக இருக்கின்றீரே, கொடுத்து கொடுத்து உம கைகள் சிவந்திரு போயின என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. உம்மை நோக்கி ஜெபித்த ஒவ்வொருவருக்குமே கொடுத்தீர், கொடுத்த கடவுளாக இருந்தீர். உம்மோடு இருக்கின்ற எங்களுக்கும் நீ கொடுக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். இறைவா, இதோ இந்த நாளிலே உமது ஆசீர்வாதத்தை பெறுவதற்காக உமோடு இருக்கின்ற பிள்ளைகள் அனைத்து நிறைவாக பெற்றுக்கொள்வார்களாக. ஒவ்வொரு நாளுமே இந்த ஆசீர்வாதத்தின் மூலமாக என் பிள்ளைகள் என்ன வேண்டுதலை எதிர்பார்க்கின்றார்களோ, என்ன காரியத்திற்காக உம்மை நோக்கி ஜெபிக்கின்றார்களோ, என்ன தேவைக்காக உமது முன்னால் முழந்தால் படியிடுகின்றார்களோ, மனதிற்குள் இருக்கின்ற எல்லா புழுக்கத்தையும் வெளியேற்றி மகிழ்ச்சியையும் மகிமையும் கண்டடைய செய்கின்றதற்காக உம்மிடம் வருகின்ற என் பிள்ளைகளை நீ ஏற்றுக்கொள்ளும். நீர் எங்களை தள்ளிவிடுகின்ற ஒரு கடவுள் அல்ல, வெளியே போகச் செய்கின்ற ஒரு கடவுள் அல்ல. மாறாக உம்மோடு இணைத்துக் கொள்ளுகின்ற, அரவணைத்துக் கொள்ளுகின்ற அன்பின் தெய்வம் நீர் என்பதை உதாரி மைந்தன் உண்மையிலே அழகாக எங்களுக்கு வெளிப்படுத்தியிருக்கிறீரே. தகப்பனே, இதோ என் பிள்ளைகள் உம்மோடு பயணிக்க வேண்டும் என்று விரும்புகின்றார்கள், உம்மோடு இருக்க வேண்டும் என்று விரும்புகின்றார்கள். எனவே உம்மை நோக்கி அழைக்கின்றார்கள். ஆண்டவரே, வாரும் எங்களோடு தங்கும் என்று சொல்லி உம்மை அழைக்கின்றார்களே. நீரும் சென்று அங்கு ஒரு மகிழ்ச்சியை கொடுத்தது போல என் பிள்ளைகள் இல்லத்திலே நீ சென்று தங்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். சக்கேயு என்கின்ற மனிதன் குள்ளமாக இருந்தாலும் கூட கொடியவன் என்று முத்திரையிடப்பட்ட நிலையிலே ஆண்டவரே வாரும் என்று சொல்லி உம்மை அழைத்த நிலையிலே நீரும் அவனை அழைக்க இருவரும் அங்கே செல்ல அங்கு ஒரு மீட்பை கொடுத்தது போல நூற்றுவ தலைவன் ஆண்டவரே வாரும், என் பிள்ளைக்கு நலம் கிடைக்க வேண்டும், என் ஊழியனுக்கு நலம் கிடைக்க வேண்டும் என்று சொல்லி அழைத்த மாத்திரத்திலே நீ சென்று அங்கு ஒரு சுகத்தை, நலத்தை, நன்மைத்துவத்தை கொடுத்தது போல இந்த நாளிலே என் பிள்ளைகள் ஒவ்வொருவரும் வெறுமனே இங்கே வரவில்லை, வெறுமனே செல்ல வேண்டும் என்று வரவில்லை. வெறுமையான இதயத்தோடு, வெறுமையான கனத்த இதயத்தோடு உம்மிடம் வந்து நிறைவை பெற்று செல்வதற்காக வந்திருக்கின்றார்களே. என் பிள்ளைகள் வாழ்வை நிறைவாக்கி கொடுப்பீராக. எந்தெந்த காரியங்களிலெல்லாம் என் பிள்ளைகள் வாழ்வில் குறைவு இருக்கிறதோ, குறைவாக இருக்கிறதோ அதையெல்லாம் நிறைவாக்கி கொடுத்து என் பிள்ளைகள் வாழ்வில் இருக்கின்ற எல்லா குற்றங்களையும் குறைகளையும் மன்னித்து அவர்களுக்கு நிறைவை கொடுத்து அதன் மூலமாக ஆண்டவராகிய நீர் எங்களோடு இருப்பதை என் பிள்ளைகள் அனுபவிக்க செய்யும். ஆண்டவரே, இங்கே இருப்பது எத்தனை நன்றி என்ற பேதுருவின் வார்த்தைக்கேற்ப இதோ இந்த நாளிலே, இந்த நாட்களிலே இந்த இடத்திற்கு வருகின்ற ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக, மன்னிப்பை அடைந்தவர்களாக,
ஒற்றுமையை பெற்றவர்களாக, உறுதி பெற்றவர்களாக செல்வதற்கு ஏற்ற ஒரு வழியாக, வாழ்வாக நீதாமே இருந்து செயல்படுத்தி கொடுக்க வேண்டுமாய் முதல் நாளாகிய இன்று உம்மை நோக்கி ஜெபிக்கிறோம். ஆமென். சதா காலமும் ஆராதனைக்குரிய சர்வேஸ்வரனும் என் ஆண்டவருமாய இயேசுவே, பூமண்டலத்தில் தேவருடைய மட்டற்ற மகிமைக்கு வேண்டிய ஆராதனை வணக்கமும் உமது அத்தியந்த பற்றுதலுள்ள அன்புக்கு தக்க பிரதியனும் செலுத்தப்படாத எவ்விடத்திலுள்ள தேவாலயங்களிலும் அடிய நேர்ந்த தேவரை ஆராதிக்க ஆசைப்படுகிறேன். ஆனால் இத்தனை ஸ்தலங்கள் இருக்க என்னாலே கூடாமையால் அவசியப்பட்ட அந்த தேவாலயங்களின் நினைவின் வழியாவது பிரவேசித்து யூதர் பதிதர் பொல்லாத கிறிஸ்தவர்களால் எப்போதாயிலும் செய்யப்பட்ட நிந்தை அவமானங்களுக்கு பரிகாரமாக உம்முடைய நேச பரிசுத்த மாதாவின் அன்பையும் ஆராதனையும் உமது பலிபீடத்தின் மேல் காணிக்க ஒப்பு கொடுக்கிறேன் சுவாமி. நிலையான புகழைக்குரிய தூய இறை நன்மைக்கு எல்லா கொடுகையும் புகழும் போற்றியும் ஆட்சியும் உண்டாக கடவுளே. இன்றைய 1ஆம் திருவிழாவை சிறப்பிக்கும் எம்மூர் சிறுவர்கள் மற்றும் நற்கருணை வீரன் சபையினர், இவர்கள் கல்வியிலும் ஒழுக்கத்திலும் ஞானத்திலும் சிறந்து விளங்கிடவும் இன்றைய நற்கருணை ஆசிரை தலைமையேற்று சிறப்பிக்கும் தந்தையர்களின் ஆன்ம சரீர நலனுக்காகவும் நம் பங்கு தந்தையின் ஆன்ம சரீர நலனுக்காகவும் அவர்களுடைய கருத்துக்கள் அனைத்தும் நிறைவேற வேண்டி நற்கருணை ஆண்டவரிடம் மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனையில் விடாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென்.
மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. உலகளாலே மனிதனிதனை அறிய இயலா குறையை நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக. தந்தையவர்க்கும் மகனவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாகும். மீட்பின் பெருமை மாட்சியோடு வலிமை வாழ்க்கையாவுமாக. இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவி ஆனவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருட்சாதனத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றே. உமது திருவுடல் திரு ரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உம்மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்துணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகிய இறைவனோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவனுக்கு நன்றி. நமக்கு தகுந்த கால சூழ்நிலையை தந்து அற்புதமாக பாதுகாத்து வருகின்றார். ஒரு இறைவனுக்கு நன்றி. இறைவனை பெற்றெடுத்து நம்மையும் கல்வாரி மலையில் ஈன்றெடுத்து தாயாக பாதுகாக்கின்ற அன்னை மரியாளுக்கு நன்றி. நமது ஊரை சிறப்பான பரிந்துரையால் என்றும் பாதுகாத்து வருகின்ற நமது பாதுகாவலர் புனித ஆரோக்கியநாதருக்கு நன்றி.
இறையேசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, புனித ஆரோக்கியநாதரின் அன்பு ஞான பிள்ளைகளே, காலையும் மாலையும் சேர்ந்து முதல் நாள் நிறைவு வருகின்றது. இந்த நாளில் திரு கொடியேற்றி நமக்காக இறை ஆசிரை பெற்று தந்தவர்கள் கிழவனேரி பங்கின் முன்னாள் பங்கு தந்தை, இப்பொழுது தென் மறை மண்டல திருமண நீதிமன்ற நீதிபதியாக வழக்குகளுக்கு புன்மருவலோடு புன்னகையோடு தீர்ப்பு கொடுக்கின்ற பிரச்சனைகளை தீர்த்து வைக்கின்ற அன்பு தந்தை, 40 ஆண்டுகளுக்கு முன்பே பணியாற்றினாலும் எப்பொழுதும் நம்மீது பாசம் கொண்ட அன்பு தந்தை அருள்பணி சத்யநேசன் அவர்களுக்கு அனைவரின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றிதனை கூறி பொன்னாடை போர்த்தி மகிழ்கின்றோம். இந்த நாளில் ஆலய வெள்ளி விழாவை முன்னிட்டு பொன் விழாவை கொண்டாடுறதுக்கு தயாராகிட்டோம். வெள்ளி விழாவை முன்னிட்டு ஒரு சிறப்பு நினைவு பரிசும் வழங்கி மகிழ்கின்றோம். நிர்வாகிகள் பொன்னாடை போர்த்துகின்றார்கள். தந்தைக்கு நினைவு பரிசும் வழங்கப்படுகின்றது. நன்றி தந்தையே. ஜெபியுங்கள், நாங்களும் ஜெபித்துக் கொள்கின்றோம். வெள்ளி விழா நாயகர் இந்த ஆலயத்தை 25 ஆண்டுகளுக்கு முன்னதாக கட்டி எழுப்பியவர். எப்பொழுதும் இளமையோடு இருக்கின்றவர், புன்னகையோடு இருக்கின்றவர். அணைக்கரை புனித லூசியா திருத்தலத்தின் அதிபராக சிறப்பாக பணியாற்றி கொண்டிருக்கின்ற அனைவரது உள்ளங்களையும் அன்பால் கொள்ளை கொள்கின்ற அன்பு தந்தை அருள்பணி நெல்சன் பால்ராஜ் அவர்களுக்கும் அனைவரின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றிதனை கூறி பொன்னாடை போர்த்தி நினைவு பரிசு வழங்கி கௌரவிக்கின்றோம். அன்பு தந்தையே, ஆயர் அவர்கள் வருகின்ற பொழுதும் வந்து எங்களுக்கு மகிழ்ச்சி கொடுக்குமாறு ஜெபிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். ஜெபியுங்கள், நாங்களும் ஜெபித்துக் கொள்கின்றோம். எல்லாமே அற்புதம். சிந்தனை அற்புதம், சொல் அற்புதம், செயல் அற்புதம். பெயரே அற்புத சேவியர் தான். பிரான்சிஸ் சவேரியாரின் பெயரை தாங்கி அற்புதமாக வள்ளியூர் பல்நோக்கு சமூக சேவை சங்கம் இயக்குனராக, ITI இயக்குனராக, கலந்தவனையில் இருக்கின்ற அன்பு இல்ல அமைதி இல்ல இயக்குனராக சிறப்பாக பணிகளை ஆற்றி வருகின்ற அன்பு தம்பி அருள்பணி அற்புத சேவியர் அவர்களுக்கு அவரது உடனிருப்பிற்கு, மறை உரைக்கு என அனைத்திலும் அற்புதமாக நன்றி சொல்ல வேண்டும். இருக்கும் இடத்தில் ஆண்டவரும் விரும்புகின்ற இடத்தில் இருக்க வேண்டும். அது கடவுளின் புகழ்ச்சிக்காக, என் நன்மைக்காக, பிறரது நன்மைக்காக. அதுதான் திருப்பலியின் நோக்கம், அதுதான் ஆண்டவரின் ஆற்றல் பொழியப்படுவதின் நோக்கம் என அருமையாக நமக்கு எடுத்து கூறிய அன்பு தம்பி அருள் தந்தை அற்புத சேவியர் அவர்களுக்கு அனைவரின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றிதனை கூறி பொன்னாடை போர்த்தி நினைவு பரிசு வழங்கி கௌரவிக்கின்றோம். நன்றி தந்தையே. ஜெபியுங்கள், ஜெபித்துக் கொள்கின்றோம். அன்புக்குரியோரே, அனைவருக்கும் நன்றி, அனைத்திற்கும் நன்றி. 2 வேண்டுகோள்கள். 1, வருகின்ற சனிக்கிழமை 29ஆம் தேதி காலை 6 மணிக்கு தூத்துக்குடி மறை மாவட்ட ஆயர் அவர்கள் வருகை தர இருக்கின்றார்கள். இந்த ஆலயத்தின் வெள்ளி விழாவை முன்னிட்டு புதிய பலிபீடம் அமைக்கப்பட்டிருக்கின்றது. உள்ளே பார்த்திருப்பீர்கள். அர்ச்சிக்கப்பட்டு ஆயரின் திருக்கரங்களால் அர்ச்சிக்கப்பட்டு திருப்பலி நிறைவேற்றப்பட்டு அன்று மிகப்பெரிய கொண்டாட்டமாக அமைய இருக்கின்றது. அனைவரும் வருகை தாருங்கள், அன்போடு அழைக்கின்றோம். நீங்கள் நன்கொடை கொடுக்க விரும்பினால் பொறுப்பாளர்கள், நிர்வாகிகள் அவர்களிடம் கொடுத்து ரசீதை பெற்றுக்கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இந்நாள் வரை நிறைய பேர் நன்கொடை கொடுத்திருக்கிறீர்கள். 45 வீடு உள்ள சின்ன ஊர் தான். ஆனால் ஆலயம் 25 ஆண்டுகளுக்கு முன்னதாக பிரமாண்டமாக அமைந்திருக்கிறது. தந்தைக்கு நன்றி. அந்நாளில் இருந்த நிர்வாகிகள், நமது முன்னோர்கள், பெரியவர்கள், உழைத்தவர்கள், உடல் உழைப்பு கொடுத்தவர்கள், பணம் பொருள் கொடுத்தவர்கள் அனைவருக்கும் நன்றி.
அனைவரையும் நன்றியோடு நினைத்து பார்க்கின்றோம். அந்த வெளிவிழாவை நாம் இறைவனுக்கு நன்றி கூறி புகழ்ச்சி கூறி கொண்டாடவிருக்கின்றோம். அனைவரும் வாருங்கள் என அழைப்பு கொடுக்கின்றோம். இரண்டாவது வேண்டுகோள், நமது செல்ல பிள்ளைகள் வந்திருக்கிறார்கள். கலந்தபனை, அன்பு இல்லம், அமைதி இல்லம், பெண் பிள்ளைகள் இங்கே இருக்கிறார்கள், ஆண் பிள்ளைகள் பின்னால் இருக்கிறாங்க. பணியாளர்கள் வந்திருக்கிறார்கள். அனைவரையும் அன்போடு வரவேற்கிறேன். அழைத்து வந்த தந்தை அற்புத சேவியர் அவர்களுக்கு நன்றி கூறிக்கொள்கிறேன். அந்த பிள்ளைகளுக்கு நமது வீட்டில் புதுநன்மையோ இல்லை ஒரு பிறந்த நாளோ திருமண நாளோ கொண்டாடுகின்ற பொழுது அந்த பிள்ளைகள் இல்லத்திற்கு சென்று அவர்களுக்கு உணவு கொடுத்து அல்லது அவர்கள் படிப்பதற்கு தேவையான உதவிகளை செய்கின்ற பொழுது அந்த பிள்ளைகள் மகிழ்ச்சி அடைவார்கள். அவர்கள் ஜெபம் கண்டிப்பாக விண்ணகத்தில் சொல்லுங்க முடிங்க, விண்ணகத்தில் கேட்கப்படும். ஏன்னா சின்ன பிள்ளைங்க ஜெபம் பண்ணுற, நம்ம பெரிய ஆளுக்க ஜெபம் பண்ணுறதை விட யார் ஜெபம் பண்ணால் அதிகமாக கேட்கும். எனவே அந்த உணர்வோடு அந்த பிள்ளைகளுக்கு நாம் உதவி செய்வோம். செல்ல பிள்ளைகள் வந்திருக்கிறார்கள். எனவே வேண்டுகோள் என்னவெனில், உணவருந்துகையில் முதலிடம் அவர்களுக்கு. தயவு கூர்ந்து அதற்கு ஒத்துழைப்பு கொடுக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அன்புக்குரியவரே, நாளை 2ஆம் நாள் காலை 5:45 மணிக்கு ஜபமாலை, தொடர்ந்து நவநாள் திருப்பலி, சிறப்பு செய்வோர் புனித அம்மல உற்பவ மாதா சபையினர், மறைவுரை சிந்தனை, ஆண்டவரின் மாட்சி கோவிலை நிரப்பிற்று நாளை மாலை 6 மணிக்கு ஜபமாலை. நேரம் மாற்றம், மற்ற நாட்களில் 6:30 மணிக்கு ஜபமாலை, நாளை மட்டும் 6 மணிக்கு ஜபமாலை. மறைவுரை நற்கருணை ஆசீர் மறைவுரையாளர் நமது மண்ணின் மைந்தர் அருள்பணி சர்ச்சில் புஷ்பவனம் பங்கு தந்தை. இரவு 7:30 மணிக்கு அசன விருந்து. இரவு 8:30 மணிக்கு விவிலியப்படம் யோசேப்பு. எந்த ஊரில் போட்டாலும் எல்லா ஊருக்கும் உலகத்துக்கே அந்த கதை பொருந்தும். பழைய ஏற்பாட்டின் களஞ்சியங்களின் பாதுகாவலர், பஞ்சத்திலிருந்து பாதுகாத்தவர், எந்த துன்பம் வந்தாலும் கடவுளுக்கு பிரமாணிக்கமாக இருந்தால் கடவுள் உயர்த்துவார் என்பதில் மிக உறுதியோடு இருந்தவர். எனவே கதையை வாசியுங்கள். தொடக்க நூல் 30ஆம் அதிகாரத்திலிருந்து 50ஆம் அதிகாரத்திற்குள் அவரது பெயர் வருகின்ற இடத்திலெல்லாம் வாசித்து விட்டு இந்த விவிலிய படத்தை பாருங்கள், நன்றாக புரியும். கடவுளோடு ஆண்டவர், கடவுளோடு யோசேப்பு இருந்தார், யோசேப்போடு கடவுள் இருந்தார். எனவே அவர் மிக உயர்ந்த நிலையை அடைந்தார் என்ற சிந்தனை கொண்ட படம். அனைவரும் வாருங்கள், கண்டு நமது வாழ்க்கையில் அதை பயன்படுத்த கடவுளுக்கு பிரமாணிக்கமாக இருக்க நாம் வாழ முயற்சி எடுப்போம். அன்புக்குரியோரே, அழைப்புதல் அனைத்து ஊர்களுக்கும் தரப்பட்டிருக்கிறது. வீட்டிற்கு 1 என்ற விதத்தில் அனுப்பப்பட்டது. ஒருவேளை வராவிடில் தயவு கூர்ந்து பங்கு தந்தையிடம் தெரிவியுங்கள். உங்கள் இல்லம் தேடி அழைப்புதல் வரும். 29ஆம் தேதி சனிக்கிழமை காலை ஆயர் திருப்பலியில் கலந்து கொள்ளுமாறு அன்போடு அழைக்கின்றோம். நன்றி. இப்பொழுது நன்றி பாடல். புதுமைகளை செய்து வந்த நீர், ஆறு ஒளி நகரில் இருந்து காத்து வருகின்றீர். என் நிறைந்த புதுமைகளை செய்து வந்த நீர், ஆறு ஒளி நகரில் இருந்து காத்து வருகின்றீர். நன்றி பூக்கள் ஒன்று சேர்த்தும் உங்கள் பாதத்தில் ஆரோக்கிய நாதரே, எம்மை அரவணைத்து
உந்தன் அருள் வரங்களுக்கு தேடினோம், உந்தன் அருள் வரங்களுக்கு தேடினோம். தந்தை மகன் தூய ஆவியின் பேராலே ஆமென். கொள்ளை நோயை தடுக்கும் பாதுகாவலரே, புதுமை பிறவியே, எங்கள் ஆரோக்கியநாதரே. வாழ்வை பெரிதும் போற்றி குழந்தை முதலே ஆசை பெற்றார். அன்னையின் வளர்ப்பும் வானக அருளும் புனிதராய் வாழ தகுதி பெற்றாய். பிறவியிலே நெஞ்சத்திலே சிலுவையின் சின்னம் வாங்கிக் கொண்டாய். பிறவியிலே நெஞ்சத்திலே சிலுவையின் சின்னம் வாங்கிக் கொண்டாய். புதுமை பிறவியே வாழ்க வாழ்க, ஆரோக்கியநாதரை வாழ்க வாழ்க. புதுமை பிறவியே வாழ்க வாழ்க, ஆரோக்கியநாதரை வாழ்க வாழ்க.